அல்லல்வோம் மண்வனிப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரும்போம் நல்ல குணமதிகம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதி கை தொழில்கால் விக்னேஸ்வரையா போற்றி வேவர் தோழி பங்கன் விட முண்டகண்டகன் மிக நல்லவென தடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளாண் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசிரவை நல்ல நல்ல அடிவருக்கு மேவே நவக்கர நர்களை போற்றி காமதேனு ஜோதிஷி சார்பாக 4 ராசிக்கு ராசி பலன்கள் சொல்கிறேன். அதாவது அதிர்ஷ்ட தெய்வம், லக்கி நம்பர், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கலர். இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். துலாம், கன்னி, கும்பம், மிதுனம் இந்த 4 ராசிக்குமே இந்த வீடியோ பதிவில் சொல்கிறோம். மார்ச் 9ஆம் தேதி எப்படி இருக்கும், மார்ச் 9 மாசி 24 விசாக நட்சத்திரம் சஷ்டி திதி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹை பட்டன் ஆன் பண்ணுங்கள். இதை தினசரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். காரிய அனுகூலம் இருக்கும், பிரச்சனை இருக்காது, தொட்ட காரியம் தொடங்கும், எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மலை போற வர வனையெல்லாம் பனி போல தீர்ந்துவிடும். தெய்வ வழிபாடு, இறைவனை நினச்சிட்டு காலையில் ஒரு 7 மணிக்கு குளித்து முடிச்சுட்டு தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அன்றைக்கி உண்டான கலர், அந்த கலரை மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, இதை ஃபாலோ பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருங்க. தினமும் இது சார்ந்து நான் வீடியோ போடுறேன் நான். சரியா நேர்களே, முதல்ல துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலாம் ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் வரும். சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்ட தேவதை யார், லக்கி நம்பர் என்ன, மற்ற தகவலை சொல்கிறேன். சித்திரைக்கு லக்கி நம்பர் 9ஆம் நம்பர், அதிர்ஷ்ட தேவதை முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை வணங்க வேண்டிய தெய்வம் குருவை வணங்கணும், தட்சிணாமூர்த்தியை வணங்கணும், இல்லைனா குருவுடைய நாமத்தை சொல்லணும். அதிர்ஷ்ட நம்பர் 3ஆம் நம்பர், அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சந்தனம் அல்லது லெமன் கலர். சரியா, எல்லோ அல்லது சாண்டல் கலர் போட்டுக்கலாம். விஷாக நட்சத்திரம், அதிர்ஷ்ட தேவதை வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். லக்கி நம்பர் உங்களுக்கு 8ஆம் நம்பர். சரியா, அதிர்ஷ்ட தேவதை ஆஞ்சநேயர், அதிர்ஷ்ட லக்கி நம்பர் 8ஆம் நம்பர், அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட கலர் கருப்பு கலர்ந்து போட்டுக்கலாம். கருப்பு, கத்திரிப்பு கலர், ஸ்கை ப்ளூ, அப்புறம் ரோஜாப்பூ கலர், பிங்க் கலர், இது மாதிரி கலர் போட்டுக்கலாம். சரியா, பட்ரோஸ் இது மாதிரி கலரை போட்டிங்கன்னா உங்களுக்கு யோகமாக பார்க்கப்படுகிறது. நான் கடைசியில் மறுபடியும் நான் இந்த லக்கி நம்பரை சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசியில் 3 நட்சத்திரம் வரும். உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்ட தேவதை என்னன்னு பார்ப்போம். உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை தேவி ஸ்ரீ கர்மாரி அம்மன் வணங்க வேண்டிய தெய்வம். அதிர்ஷ்ட நம்பர் 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பர்னால் கூட்டுத்தொகை 22, 31, 13 இப்படின்னு வரும். அந்த கூட்டுத்தொகை 4ஆம் நம்பர்னு வரும். அதிர்ஷ்ட கலர் கருப்பு கலர் டிசைன் போட்டுக்கலாம். டிசைன் கலரில் கருப்பு மேஜராக வரணும். அடுத்து அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அடுத்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்துக்கு வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிர்ஷ்ட எண் 1ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஃபேண்டா, சிவப்பு கலர், இளஞ்சவப்பு. அடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். மார்ச் 9ஆம் தேதி வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நம்பர் 9ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அடுத்து கும்பம், மிதுனம் இந்த ராசிக்கு நான் சொல்கிறேன். கும்பத்தில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்கும். மிதுனத்துலேயும் 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தை உங்களுக்கு நான் வருஷப்படுத்தி சொல்கிறேன். கும்பத்தில் முதல் நட்சத்திரம் என்ன வரும்? கும்பத்தில் முதல் நட்சத்திரம் அவிட்டம் வரும். சரியா, மிதுனத்தில் மிருகசீரிசம் வரும். ஸோ அவிட்டம், மிருகசீரிசம் இந்த 2க்குமே சேர்த்து சொல்லிடுறேன். ஸோ அவிட்டம், மிருகசீரிசம் இந்த 2 நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்ட தெய்வம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நம்பர் 9ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அடுத்து சதயம், திருவாதிரை ராகுவி நட்சத்திரம். சதயம், திருவாதிரை இதுக்கு அதிர்ஷ்ட தேவதை வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும். இல்லைனா குருவுடைய நாமத்தை சொல்லணும். குருபரமா, குரு விஷ்ணு, குருதேவு மகேஸ்வர, குருதாஸ்தா பரப்பரமா தஸ்மைஸ்தி குருவே நமக அப்படின்னு திருவாதிரை சதய நட்சத்திரத்துக்காரங்க சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். தெய்வம் தந்த லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சாண்டல் அல்லது லெமன் கலர். அடுத்து பூரட்டாதி. பூரட்டாதி, புனர்பூசம் இந்த நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது சார் அப்படின்னு பார்ப்போம். இதில் பூரட்டாதி கும்பத்தில் வரும், புனர்பூசம் மிதுனத்தில் வரும். பூரட்டாதி புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை வழிபட வேண்டிய தேவதை
ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் லக்கி எண் 8ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் கத்திரிப்பு கலர், பிங்க் கலர், ரோஜாப்பூ கலர், இல்லைனா ஸ்கை ப்ளூ. இது மாதிரி 4 கலரில் ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நேயர்களே, இப்போ 4 ராசிக்குமே நான் சொல்லிட்டேன். துலாம், கன்னி, கும்பம், மிதுனம் 4 ராசிக்கு சொல்லிட்டேன். மறுபடியும் நான் வருஷப்படுத்துகிறேன். இதில் துலாம், கும்பம், மீனம் இதுக்கு 3க்கும் மொத்தமாக சொல்லிடுறேன். கன்னிக்கு தனியாக சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே லக்கி நம்பர் 9ஆம் நம்பர். திருவாதிரை, சுவாதி, சதயம் இதுக்கு லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதுக்கு லக்கி நம்பர் 8ஆம் நம்பர். கிருத்திகை நட்சத்திரம் இதுக்கு லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். உத்திர நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். அஸ்த நட்சத்திரம் கன்னியில் வரும், அதுக்கு லக்கி நம்பர் 1ஆம் நம்பர். சித்திரை நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர் 9ஆம் நம்பர். ஓகே நேயர்களே, 4 ராசிக்குமே சொல்லியாச்சு. அதிர்ஷ்ட தேவதை, வணங்க வேண்டிய தெய்வமும் தேவதை ஒன்று தான். சரியா? அது அதிர்ஷ்ட தேவதையும் சொல்லலாம், இல்லைன்னா அதிர்ஷ்ட தெய்வம்னு சொல்லலாம். அதுபோல் நட்சத்திரத்துக்கு உண்டான லக்கி நம்பர், அதுபோல் நட்சத்திரத்துக்கு உண்டான கலர், அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசை சொல்லியிருக்கிறோம். என்ன இருந்தாலும் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். தெய்வத்தை வீட்டிலே வழிபாடு பண்ணிட்டு போகலாம், இல்லைன்னா அந்த கோயில் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா கோயிலுக்கும் போய்ட்டு போகலாம். சரியா? எல்லாமே உங்கள் சௌரியம்தான். இதை செஞ்சீங்கன்னா மார்ச் 9ஆம் தேதி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். தொழில், வியாபாரம், வேலை வாய்ப்பு எதாக இருந்தாலும் உங்களுக்கு சார்ந்து நடக்கும். சரியா? உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பொழுது போகும். மற்றதெல்லாம் உங்களுடைய அமைப்பை பொறுத்து, சரியா, உங்கள் லெவலை பொறுத்து, ஆர்கனைசேஷனை பொறுத்து, கமிட்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ஏர்னிங் இருக்கும். அது பணமாக வரலாம், சொத்து பத்தாக இருக்கலாம், மற்றபடி வேறு எதனாச்சும் லக்கு அடிக்கலாம், போட்டி பந்தயம், பரிசு ஏதாவது ஒன்று இருக்கலாம். வாட்டர் மேபி இது உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும். இது பஞ்சாங்கத்தின்படி நட்சத்திர ரீதியாக பார்த்து ரெக்கமெண்டட் செய்யப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேயர்களே. துலாம், கன்னி, கும்பம், மிதுன ராசி நேயர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.